இந்த ருத்ராட்சம் போட எவ்வளவு சடங்கு சம்பிரதாயம் பாருங்களேன். அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அந்த போகக்கூடாது. காசில மணிதனிதா தாட் ஹரிச்சந்திரா தாட்னு இருக்கு. அந்த பணம் எரியும். 24 hours பணம் எரியும். தந்தை கழுவமா பணம் எரிஞ்சுனே இருக்கும். அப்போ அது காசிக்கு தீட்டா எம்பெருமானே உடம்பு ஃபுல்லா சாம்பல் தான் பூசி நிற்பாரு. அப்ப அது சிவனுக்கு தீட்டா. சிவ சின்னம் சைவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே கண்டிப்பா இதை போட்டு நிற்பாங்க. போடணும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் போடலாம். ஆண் பெண் இன வேறுபாடு இல்லாம போடலாம். எந்த நேரத்திலும் போடலாம். எந்த வேணா போட்டும் போகலாம். இது ஆன்மீகமா பார்த்தா ஆன்மீகம். இது ஒரு மெடிசன் சொல்ல போனா. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஆயுர்வேதா சித்தான்னு சொல்லி. அதுல இந்த ருத்ராட்சத்தை பவுடர் பண்ணி தைலமா யூஸ் பண்ணுறாங்க. தைலமா யூஸ் பண்ணா பவுடரா வச்சுருக்காங்க. அந்த பால்ல களி குடிக்கணுமா. நான் அந்த சார் கூட பேசினதும் போது ஒருத்தர் வந்து ஏதோ சீடி காமிச்சாரு. அதுல ருத்ராட்சம் அது என்னமோ எழுதிருந்துச்சு. அது கொடுத்தாரு. என்ன சார் என்ன மருந்து அதுன்னு கேட்டா அது ருத்ராட்சம்பா. இது ருத்ராட்சமா சார்? ஆமாப்பா. என்ன சார் சொல்லுவீங்க? ருத்ராட்சம்னா தடுத்து தானே போடுவாங்க. இல்லப்பா இது மெடிசன். இது வந்து பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுமா. இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பார்த்தீங்களா, அந்த நோய்க்கெல்லாம் ருத்ராட்சம் வந்து சிறந்த மருந்தாதான் இருக்கு. அதனால இது வந்து ஒரு ஒரு மரத்துல இருந்து எழுதக்கூடிய ஒரு பழத்தின் விதை தான். இதை ஆன்மீகமாகவும் பார்க்கலாம். ஒரு மருத்துவ குணமும் உள்ள ஒரு தாவரமாகவும் பார்க்கலாம். அதனால எல்லாமே போடலாம். ருத்ராட்சம் வந்து தீட்டுக்கு அப்புறப்பட்ட ஒரு விஷயம். சிவ சின்னம் எல்லாருமே போடலாம். யார் எது சொன்னாலும் கேட்டாங்க. இது தீட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொருள் தான். சிவாய நம.